பார்ட் 1ல் பேஸ்மெண்ட் வரையும் எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தோம். பார்ட் 2ல் பேஸ்மெண்ட்லேருந்து 7 ஃபீட் ஸ்லாப் வரையும் எவ்வளோ செலவாச்சுன்னு பார்த்தோம். இது அதோட கண்டினியூவேஷன் பார்ட் 3. இதில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்லாப்லேருந்து ரூஃப் காங்க்ரீட் வரையும் எவ்வளோ செலவாச்சுன்னு பார்க்க போகிறோம். அப்புறம் ஃபைனலாக வந்து எவ்வளோ இது வரையும் மொத்தமாக செலவாயிருக்கு அப்படிங்கிற டீட்டெயிலையும் இதில் பார்க்கலாம். இந்த எக்ஸலில் நாம் பார்ட் 1 பார்ட் 2 ஆன எல்லா செலவுமே அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்போம். பார்ட் 1 அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா பேஸ்மெண்ட் வரையும், பார்ட் 2 அப்படிங்கிறது பேஸ்மெண்ட்லேருந்து ஸ்லாப் வரையும், பார்ட் 3 அப்படிங்கிறது ஸ்லாப்லேருந்து ரூஃப் காங்க்ரீட் வரையும். ஸோ நம்ம பார்ட் 1 பார்ட் 2 ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது பார்ட் 3 ஆன செலவு மட்டும்தான், என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்த்துடலாம். அப்புறம் நான் இந்த எக்ஸலில் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கீழே ஆட் பண்ணுறேன், அதுலேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் ஓவரால் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இது இன்னொன்று என்ன செலவு அப்படின்ட்டு. ஸ்டார்டிங்கில் டிஎம்டி பார் எடுத்தோம், அது ஒரு 71,000 ஆகிடுச்சு. கரெக்டாக ஒரு டன் 53 கேஜி வந்துடுச்சு. இதில் ப்ரைஸ் நாங்கள் எடுக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா 66 ரூபா 50 பைசா பெர் கேஜி. இதுவே 8 எம்எம்னா 8 எம்எம்க்கு வந்து நம்ம யூஸ்வலாக எப்போயுமே ₹1 கூட இருக்கும். ஸோ அது 67 ரூபா 50 பைசா பெர் கேஜி. அப்புறம் இந்த வண்டி இந்த கம்பியை அங்கேருந்து எடுத்து வந்ததுக்கு வண்டி வாடகை 700 ருபீஸு. அப்புறம் சிமெண்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 6,300க்கு எடுத்தோம். டால்மியா சிமெண்ட்டு தான் டிஎஸ்பி 350 பெர் பீஸுங்க மாதிரி எடுத்தோம். அப்புறம் முக்கால் ஜல்லி 4 யூனிட் வர சொன்னோம், அது ஒரு 21,200 ரூபா. அப்புறம் இவி சேஞ்ச் டொமஸ்டிக் அப்படிங்கிறதுலேருந்து கட்டுமான பணிக்காக சேஞ்ச் பண்ணதில் வந்து ஒரு 3,000 வந்து செலவாச்சு. இது நம்ம வீடு கட்டுற போகிறோம் அப்படின்னா வந்து இது யூஸ்வலாக கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஏன்னா அப்போ தான் எந்த இஷ்யூவும் வராது, இல்லை டிவி சைட்லேருந்து பிரச்சனை வரும். ஏன்னா நம்ம டொமஸ்டிக் கரண்ட்டே நம்ம வந்து கம்பி இருக்கிறதுக்கும் மற்றபடி பலகை இருக்கிறதுக்கு எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது, அது அஃபென்ஸு. ஸோ இதை வந்து கட்டுமான பணிக்காக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கு சேஞ்ச் பண்ணதுக்கான செலவு வந்து ஒரு 3,000 ருபீஸ் ஆச்சு. அப்புறம் எலக்ட்ரிக்கல் பைப்பு, ஜேபி, ஜங்ஷன் பாக்ஸு, எல்போ, இதெல்லாமே நம்ம ரூஃப் காங்க்ரீட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாமே லே பண்ணிவிடுவாங்க. நான் அதுக்கான வீடியோவை அட்டாச் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா நம்ம காங்க்ரீட் போட்டதுக்கு அப்புறமா இந்த பைப்ஸ், அந்த ஒயர்க்கான பாத்தை வந்து நம்ம போட முடியாது. ஸோ ப்ரீயாகவே வந்து நம்ம போட்டு வச்சுக்கணும். இது எலக்ட்ரீஷியன்ஸ் யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க என்னென்ன வாங்கணும். நம்ம இது எதை பொறுத்து இந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னா, நமக்கு எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரியான அப்ளையன்சஸ் வேணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இதோட ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகும். அப்புறம் குக்கிங் திங்ஸ் ஃபார் சீலிங். எங்கள் ஊர் சைடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சீலிங் ஒட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அது ஒட்டும் போது ஒரு ஆடை இருப்பாங்க. ஸோ அதுக்காக குக்கிங் திங்ஸ்லாம் வாங்கும்போது ஒரு 1,300 ரூபா ஆச்சு. இந்த மட்டன் மசாலா அது இதுன்னு சொல்லுவாங்க, அது அந்த மெட்டலன்னு தெரியாது, மொத்தமாக 1,300 ரூபா ஆச்சு. அப்புறம் அந்த ஆடு, அந்த வெட்டப்பட்ட ஆடு, அதோட ப்ரைஸ் வந்து ஒரு 7,500 ரூபா ஆச்சு. அப்புறம் காவு கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு சேவல், அதில் வந்து ஒரு 500 ரூபா ஆச்சு. அப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்சார்ஜ், இந்த எலக்ட்ரிக்கல் பைப்ஸு, ஜங்ஷன் பாக்ஸ் இதெல்லாமே வந்து லே பண்ணுவாங்க. லேபர் சார்ஜ் வந்து ஒரு 3,000 ஆச்சு. அப்புறம் முட்டுக்கு மட்டும் தனியாக 27,650 ரூபாய்க்கு சிமெண்ட் எடுத்தோம். அந்த ப்ரூஃப்க்கு மட்டும் 80 சாக்கு எடுத்தோம். அதில் வந்து 345 பெர் பீஸுங்கிற மாதிரி எடுத்திருந்தோம். அப்புறம் காங்க்ரீட் மெஷின், சீலிங் ரெண்ட்டு. இப்போ நம்ம ஓட்டுறதுக்கான அந்த மெஷினுக்கான ரெண்ட், அந்த லிஃப்ட்டு, அந்த ஓவராலாக லேபர் சார்ஜ் எல்லாமே சேர்த்து மொத்தமாக கான்ட்ராக்டாக பேசிட்டோம். அது வந்து ஒரு 11,700 ஆகிடுச்சு. அப்புறம் பூஜை திங்ஸு, அந்த ஓட்டுறதுக்கு முன்னாடி சில சம்பிரதாயங்கள்லாம் பண்ணுவாங்கள்ல, லைக்கு தேங்காய் வெட்டுறது, அந்த மாதிரியான திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு வந்து ஒரு 800 ஆச்சு. அப்புறம் விக்கர், இது அவுட் ஆஃப் டாப்பிக்கு, பட் இருந்தாலும் நான் இதையும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன். அது ஒரு 4,700 ஆகிடுச்சு. அப்புறம் கொத்தனார் தட்சணைன்னு அது இந்த தட்சணைன்னு சொல்லிவிட்டு அது ஒரு 600 ஆகிடுச்சு. அப்புறம் வாட்டர் டேங்க் வெஹிக்கிள், அந்த தனி டேங்க்கே நாங்கள் வர வச்சு சொல்லிட்டோம். ஏன்னா அந்த டைமில் கரண்ட் இருக்குமா இல்லையா அப்படின்னு தெரியாது. ஏன்னா இந்த வண்டிக்கெலாம் வாடகைலாம் கொடுத்து எல்லாமே டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அந்த டைமில் இல்லைன்னா ஸோ பிரச்சனையாயிடும் அப்படின்ட்டு இந்த வாட்டர் டேங்க் வந்து ஒரு 2,500க்கு ரெண்ட்டுக்காக வர சொல்லிட்டோம். ஸோ தண்ணி வந்து அதில் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 6,000 லிட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து மோர் தென் இனஃப் தான், நம்மளோட கணக்குக்கு இது மோர் தென் இனஃப் தான். ஸோ இதுக்கான செலவும் ஆகிடுச்சு. ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாப்லேருந்து ரூஃப் வரைக்கும்
1,69,750 1,70,000 கிட்டத்தட்ட வந்துருச்சு. இதுக்கப்புறமா வந்து கொத்தனார் கூலி மட்டுமே வந்து ஸ்லாப்லேருந்து ரூஃப் வரைக்கும் நம்ம ஒரு 57,000 கொடுத்துருக்கோம். இதையும் இன்க்ளூட் பண்ணி ஆகணும். ஸோ இதுதான் வந்து பார்ட் 3, அதாவது ஸ்லாப்லேருந்து ரூஃப் வரைக்குமான செலவு இவ்வளோ தான் ஆயிருக்கு. அப்புறம் நம்ம ஓவராலாக கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போது மொத்தமாக எனக்கு இதுவரையும் செலவாயிருக்கிறது வந்து 8,88,720 ஆகிருக்கு. பட் இதை நம்ம மொத்தமாகவே வந்து சொல்லிட முடியாது. ஏன்னா இப்போ எனக்கு வந்து சிமெண்ட்டு மூட்டை ஒரு 80 மூட்டை எடுத்தோம்னா அதில் ஒரு 8-8.5 மூட்டை வந்து இன்னும் எனக்கு இருக்குது, எக்ஸஸாக இருக்குது. அதே மாதிரி கம்பிலையும் வந்து இன்னும் 2 கட்டு அப்படி இருக்குது. அப்புறம் வேறு என்ன எனக்கு எக்ஸஸாக இருக்குது, செங்கல் வந்து எனக்கு ஒரு 5,000 கிட்ட இருக்குது, அப்படியே இருக்குது. ஸோ அதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 8,088 வருதா, எல்லாம் வந்து ஒரு 840 அந்த ரேஞ்சில் வந்திருக்கும். இந்த எக்ஸஸாக இருக்கிற அமௌண்ட்டெல்லாம் மைனஸ் பண்ணதுக்கப்புறமா சொல்கிறேன். ஸோ அப்புறமா நம்ம புதுசாக இப்போ ஒரு சார்ட் போட்டிருந்தேன், சும்மா விஷுவலாக ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஹோம் எக்ஸ்பென்சஸ் வெர்சஸ் லேபர் சார்ஜ். நம்ம கொத்தனார் கூலிக்காகவும் இந்த ஹோம் எக்ஸ்பென்சஸ்க்காகவும் நம்ம ஒரு சார்ட் போட்டிருந்தோம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 100% வீட்டுக்கான செலவில் நான் ரூஃப் வரைக்கும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் தெரில, நான் அது ஒரு இன்னும் போட்டதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். நான் ரூஃப் வரைக்கும் சொல்கிறேன். 100%ல் 23% வந்து லேபர் சார்ஜ் கொத்தனார் கூலிக்காக போயிடுச்சு. அப்புறமா 77% தான் நம்ம கொடுத்த மெட்டீரியல்ஸு, அது எல்லாமே 77% இருக்குது. அப்புறம் இன்னொரு ப்ரைஸ் கம்பேரிசனும் பண்ணியிருக்கேன். நமக்கு 100%ல் நான் ரூஃப் வரைக்கும் தான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறமும் செலவுலாம் இருக்குது, நான் அதெல்லாம் அப்டேட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். நான் இப்போ ரூஃப் வரைக்கும் சொல்கிறேன். இது வரைக்கும் ஆன செலவில் பேஸ்மெண்ட்டுக்கு மட்டும் 67% ஆயிருக்கு. இதில் 67% பேஸ்மெண்ட் மட்டுமே வந்திருக்காது. ஏன்னா நம்ம வந்து ஸ்லாப் வரைக்குமே உள்ள திங்ஸ் எல்லாமே நம்ம மோஸ்ட்லி கவர் பண்ணிட்டோம் இந்த ஸ்லாப், இந்த பேஸ்மெண்ட்டான செலவுலையே. ஸோ அதனால் நமக்கு நான் இதை வச்சு இந்த ப்ரைஸ்க்காக நான் வந்து பை சார்ட் போட்டிருக்கேன். ஸோ நம்ம அந்த பார்க்கும்போது 67% ஆஃப் எக்ஸ்பென்சஸ் வந்து நமக்கு பேஸ்மெண்ட்லேயே வந்துடுது. அப்புறம் ஸ்லாபில் வந்து ஒரு 8% தான். அப்புறம் ரூஃபில் வந்து ஒரு 25% மாதிரி வந்திருக்குது. ஸோ இது ஒரு நம்மளோட காசை வந்து எதில் மோஸ்ட்டாக ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத விஷுவலாக பார்க்குறதுக்காக சும்மா நானே க்ரியேட் பண்ணி வச்சுருந்தது. ஸோ அவ்வளோதாங்க கைஸ், இவ்வளோ தான் எக்ஸ்பென்சஸ் இது வரையும் ஆகிருக்குது. இதுக்கப்புறமும் நிறைய ஒர்க் இருக்குது. லைக் இன்னும் ஸ்டேர் கேஸ்லாம் வந்து ஃபுல்லாக ரெடி ஆகலை, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அது எல்லாமே. அப்புறம் படிக்கட்டு, அப்புறம் கைப்பிடி செவுரு, அப்புறம் இன்னும் கொஞ்சம் செலவுலாம் இருக்குது. அப்புறம் முக்கியமாக வந்து பூச்சி வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அதுக்கெல்லாம் அமௌண்ட் எவ்வளோ ஆகும்னு தெரில. நான் அப்டேட் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு இதுவரையும் பண்ண ஒர்க்கோட வீடியோ எல்லாமே நான் எண்ட் ஆஃப் இந்த எக்ஸலுக்கு அப்புறமா நான் அட்டாச் பண்ணுறேன். அப்புறம் அகைன் ரிப்பீட் பண்ணுறேன், இந்த எக்ஸல் வந்து யூடியூப்பில் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் ட்ரைவில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் 100% வந்து ரிப்ளை பண்ணுறேன். பார்ட் 4ல் வந்து நம்ம ரூஃப்க்கு மேலே எவ்வளோ செலவாயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம்.